அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணினாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதிலேயே ப்ரான் பிரியாணி அது குயிக்கா பண்ணிடலாம். அது எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல வந்து நெறைய பிரியாணி ரெசிபீஸ்லாம் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. பிரியாணி லவர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். விதவிதமா இருக்கும். அ புதுசா பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நான் டெய்லி போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா எங்கள் சேனல்லே வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டுமே இருக்குது. பிரியாணி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அரபிக் ரெசிபிக்கு அந்த மாதிரி எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க எப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரான் பிரியாணின்னும் போது வெறும் ப்ரானும் போடலாம், வெஜிடபிள்ஸும் போடலாம். நான் ஈக்குவலாக வெஜிடபிள்ஸும் போட்டுருவேன். இது 200 கிராம் வந்து பெரிய டைகர் ப்ரான் வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து தலையும் நான் வந்து ஆஞ்சி எல்லாம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு சுட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கேன் நான். இப்போது இதை எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன் நீல வாக்கில். நல்லா பழுத்த தக்காளி எடுங்க பிரியாணிக்கெலாம். 2 பெரிய தக்காளி, புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். நான் இதில் வந்து பொட்டேட்டோ எடுக்கலை, மற்ற வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பொட்டேட்டோ வேணுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துங்க. இப்போ ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா? அதனால தான் வெஜிடபிள்ஸ். அரிசி வந்து 300 கிராம் டில்டா ரைஸ் எடுத்துருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு இதில் எந்த போடுவீங்களோ இந்தியா கேட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1.5 ஆழாக்கு 1.5 டம்ளர் வரும். டம்ளர் எனக்கா தேவைப்படும். இது வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெய் பதிலாக உங்கள் இது நார்மலாக நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணி அது போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணால் அது போட்டுக்கலாம். நெய் ப்ளஸ் தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து இங்கே துபாயில் வந்து அசீல்னு விற்கிது. அசீல் போட்டால் அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும். துபாயில் நீங்கள் இருக்கீங்க, அப்ராடில் இருக்கீங்கனாக்கா அந்த அசீல் வாங்கிக்கோங்க. பிரியாணி, பஹாரா, இந்த இது சேமியா பலாவ் அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. தாளிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு பியூர் கீ இது. ஊர்லனா டால்டா போடுவாங்க. டால்டா போட்டது என்ன உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவீங்க. ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா செய்யும் போது போட்டுக்கலாம். இது நான் ஜஸ்ட்டு ப்ரான் பிரியாணி காமிக்கணுன்றதுக்காக நான் இது போடுறேன். நான் பட்டை, ஏலக்காய், லவங்கம். பட்டை வந்து 2 இன்ச் சைஸு, 2 ஏலக்காய், 2 லவங்கம் வச்சுருக்கேன். ஒரு சின்ன பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். ஆக்சுவலாக சென்னை பிரியாணினாக்கா நம்ம வந்து வேறு எந்த சென்னை பிரியாணிக்கு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் போட மாட்டோம். ஒன்லி மிளகாய்த்தூள், அதாவது சில்லி பவுடரும் இந்த டர்மரிக் கூட கொஞ்சம் தான் போடணும். அதுலேயே ரொம்ப டேஸ்ட்டு நல்லா வரும். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நான் மிளகாத்தூள் போடுறேன். 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை இதில். சால்ட் வந்து தேவையான தாளிக்கிறதுக்கு தனியாக போடணும். அந்த தண்ணி கொதிக்க வைக்கணும் இல்லையா, அது தனியாக போடணும். லெமன் வந்து 1 லெமன் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் சுருட்டி வச்சிட்டேன் இல்லையா, இது வெந்துடுச்சு பாதி. ஸோ நான் வந்து இந்த தடவை பிரியாணி நான் செய்யும் போது வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோத்தையும் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு நெய் போட்டு வதக்க போகிறேன். மக்லூபாக்கெலாம் செய்யும்போது வதக்குவோம்ல, அந்த மாதிரி வதக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் தான் சாட்டே பண்ண போகிறேன். கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்கலாம். மக்லூபாக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா தனித்தனியாக வதக்கி சேர்ப்போம், நல்லா கிறிஸ்பியாட்டு. இதில் அப்படி பண்ணலை. ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு 1 பை 1 ஒரு காய்கறியாக போட்டு நான் வதக்கிக்கிறேன். பாருங்கள் குட்டுமா, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? நல்லா சொன்னியா நீ? நல்லா சொல்லு பார்க்கலாம். சத்தமாக சொல்லு. வேடிக்கை பார்க்குறியா? பேர்டு வந்துச்சா? திறந்து பார்க்கலாமா? திறக்கலாமா? எப்பொழுதுமே பிரியாணி செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி வாயாகன்ற பெரிய பாத்திரம் வாங்கிக்கோங்க. நல்லா கனமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் நம்ம செஞ்சு முடிச்ச கூட அப்படியே சூடு நிற்கும். நல்லா பெரிய அகலமான பாட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. காயெல்லாம் வதங்கிடுச்சு, எடுத்து தனியாக வச்சிடலாம். காயில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்புத்தூளும் போட்டு தான் வதக்கியிருக்கேன். அது எண்ணெய் மசாலாவோட இது நான் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு வெங்காயத்தையும் போட்டுடுறேன். நல்லா செவர வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா மடங்கி செவர வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுங்க, சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கி மடங்கணும், அப்படியே சுருங்கணும். வெங்காயம் சுருங்கி நல்லா பொன்முருளாகணும். அப்போ தான் வந்து அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு போடுவோம். 1.5 கிளாஸ் அரிசி, அதாவது 300 கிராம் சொன்னேன் இல்லையா, அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறேன். அதையும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம காய்கறி நிறைய போட்டுக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ரா. பச்சை மிளகா, இப்போ வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பழுத்த தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, நீல வாக்கில் 4 நாளாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க
சில்லி பவுடர் இல்லையா, மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிடலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் மடங்கு உப்பு போட்டோம், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு, ப்ரான்ஸு எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்து நல்லா ஒரு சேர கிளறுவோம். வதக்கி சுருட்டி என்ன சொல்லுவீங்கன்னு தெரில, அந்த எறாவை வந்து இது பண்ணுறது, எறாவை சுருட்டி வைக்கிறது மஞ்சத்தூள் போட்டு. லெமன் புழிஞ்சிங்க, நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த லெமனையும் புழிஞ்சு நல்லா கலக்கிடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கிரிப்பாக இதாகட்டும், சேரட்டும். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் வதங்கினா போதும், மூடி போட்டு. அதுக்கப்புறம் எடுக்கலாம். இங்கே கிச்சனுக்கு நேராக எனக்கு வந்து பால்கனி இருக்குது, ட்ரெயின் போகிறதும் பார்க்கலாம். நான் வந்து சுட 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 வெந்நீர் ஊற்றுறேன். எதுக்குனாக்கா அந்த சாப்பாடு வடிக்கணும் இல்லையா, அதுக்கு சின்ன சட்டியாக பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து அரிசி தட்டி நம்ம வடிச்சிடலாம். வந்து இன்ஃப்ரா அப்படின்ற இண்டக்ஷன் அடுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், அல்மண்ட் சட்னி வைக்கலாம், இதில் அல்மண்ட் வைக்கலாம், சில்வர் வைக்கலாம், நான்ஸ்டிக் வைக்கலாம், எதுனாலும் வைக்கலாம். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப வருஷமாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக கேஸ் அடுப்பு இல்லைன்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்குது இல்லையா, நம்ம இண்டக்ஷனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒன்று வாங்கி வச்சுங்க எப்பொழுதுமே. இப்போ நம்ம தண்ணி கொதிக்கிற வெந்நில வந்து உப்பு சேர்த்துங்க. அதாவது 3 சுற்று போட்டிருக்கேன், அதாவது 3 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்நி தரன்னு கொதிக்குது. இந்த டைமில் நீங்கள் இதை போடுங்க. அரிசி ஆல்ரெடி நான் வந்து 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டேன். நீங்கள் 1 ஹவர் கூட ஊற வைக்கலாம். போட்டுட்டு உடனே வந்து கொஞ்சம் கொதிக்கும் போது லெமன் பிழிஞ்சு விடுங்க. எண்ணெயும் எண்ணெயும் போட்டிங்கனாக்கா நல்லா ஒன்று ஒன்றா வரும் உங்களுக்கு. இது ஒரு டிப்ஸு, சூப்பரான டிப்ஸ் பிரியாணி செய்ய. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னாக்கா, அது கொதிக்கும் போது கூடயே நிற்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் டக்குன்னு தாண்டிடுச்சுனாக்கா பிரியாணி வந்து குழஞ்சி போயிடும், அரிசி வந்து குழஞ்சி போயிடும். கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே பார்த்தாக்கா பால்கனி தான். பட் நாங்கள் ஷட்டர் போட்டு மூடி தான் வச்சுருக்கோம். வடிகட்டிடலாம். ஜாகிரதையாக மேலே தெரிக்காமல் ஒழுங்காக கீழே ஒரு சின்ன சட்டி வச்சு அதுக்கு மேலே இது பாத்திரம் வச்சு 2 துணியை பிடிச்சி ஒழுங்காக வடிகட்டிடுங்க. இல்லைன்னா வந்து மேலே தெரிச்சிடும். கொத்தமல்லி புதினா நீங்கள் போகிறதாலும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஃப்ளேவர். இது வந்து நல்லா கொதித்து நல்லா கிரேவி பதம் வந்துடுச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வடித்து வச்ச அரிசியை 3/4 பதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி தட்டிடலாம். தம்மில் விடணும். இப்போ நம்ம 20 மினிட்ஸ் தம்மில் விடணும். அதுக்கு மேலே கலர் பொடி கலக்கி ஊற்றணும். அது வந்து நீங்கள் சாஃப்ரான் தண்ணி கலக்கி ஊற்றினாலும் ஓகே, இல்லை ரெட் கலர் பொடி தான் எல்லோரும் கலக்கி ஊற்றுவோம் நம்ம, அதுவும் போட்டுங்க. நெய் போட்டுங்க, நாமாட்டு மேலே நெய் கொஞ்சம் பரவலாக போட்டுங்க. மேலே அந்த ரைஸை மட்டும் லேசாக கலரி விட்டுங்க. அதுக்கப்புறமாட்டு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமாட்டு வந்து கலர் பொடியை சுற்றியும் ஊற்றி விட்ருங்க. அப்போ தான் அந்த பிரியாணிக்கே ஒரு கலர் வரும். கலர் போடாதவங்க கலர் போடாதீங்க, தேவை உள்ளவங்க போட்டுங்க. அது ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம் தான். மூடி போட்டு நம்ம கீழே ஒரு தம் போடுற கறி வச்சு நம்ம வந்து தம் போட்டுற வேண்டியது தான். 20 மினிட்ஸ் சூப்பராக இருக்கும். நம்மள கம்மியாக வச்சாக்கா 1/2 மணி நேரம் வைக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பரட்டிடலாம். லேஸாக பரட்டி விடுங்க. நல்லா நெத்துன்னு ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கரெக்டாக 80% எடுத்தோம். 20 மினிட்ஸ் வந்து தம் போட்டோம். இது மட்டன் மாதிரி லேட்டாகாது. 10 நிமிஷம் தான் அந்த வேகிற நேரம். 10 நிமிஷம் நம்ம வந்து கிரிப்பாக அந்த கிரேவி பண்ணுற நேரம். சீக்கிரமாக முடிஞ்சிடும். 1/2 அன் ஹவர்க்குள்ளேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு எல்லாமே. அப்பா அடடா, அந்த ஃப்ளேவரை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. இது ப்ரான் இல்லாமல் சும்மா சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து நான் வந்து வெறும் ப்ரான் ரோஸ்ட்டு வறுத்ததெல்லாம் பண்ணல. நீங்கள் பாதி வறுத்து பாதி போட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து சாஃப்டாக சாப்பிட நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கும் அப்படி தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல குறிப்பில் சந்திக்கலாம். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள், நிறைய பிரியாணி ரெசிபி இருக்குது. தேங்க்யூ.